தேசம் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். வேதம் சொல்லுகிறது, சிஸ்டர் வாசித்த வசனத்தின்படியே, யாக்கோபு என்கின்ற வம்சம் வேர் பெற்றுமா, பிற்பாடு வேர் பெற்றின அந்த வம்சம் தேசம் முழுவதும் பூத்து காய்த்து அதற்கான பலனை தேசத்திலே அந்த தேசம், அந்த கோத்திரமானது, அந்த தேவனுடைய பிள்ளைகளானவர்கள் தேசம் முழுவதும் தம்முடைய பலனை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய ஆசீர்வாதங்களினாலே உங்களுடைய குடும்பமானது கிறிஸ்துவுக்குள் தழைத்து, அதாவது வேர் பற்றி அது தழைத்து அந்த மரமானது மிகுந்த கனிகளை கொடுக்கிற குடும்பமாக, ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துகிற குடும்பமாக, ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தங்களை உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெற்று வாழ்கிற குடும்பமாக தேவன் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சத்தம் இல்லையே, சத்தம் இல்லையே, ஊரை பிக்கிற அளவுக்கு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாக்கோபு என்கின்ற தேசம், கோத்திரம். நாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஆரம்பத்துல யாக்கோபா இருந்தோம். யாக்கோபு அப்படின்னா எத்தனை அர்த்தம்? திருட்டு பையன், அவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை, எல்லாமே இருந்தது. தேவனையே ஏமாத்துற அளவுக்கு அவனுக்கு எல்லா திறமையும் உள்ளவன். ஆனால் அப்பேற்பட்டவனை தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து இஸ்ரவேலாய் பெருக பண்ணினார். கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை அழைத்து விட்டார் என்று சொன்னால் அவன் சாதாரணமாய் எளிமையாகவே வாழ்ந்து தரித்திரமாகவே வாழ்ந்து செத்து போக மாட்டான். ஒருவேளை தரித்திரத்திலிருந்து நம்மை தேவன் அழைத்திருப்பார் என்றால், அழைத்து ரட்சித்து தம்முடைய பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருப்போம் என்று சொன்னால் நிச்சயம் எந்த சாபங்களும் நம்மை பின்தொடராது. ஆமென் சொல்லுங்களேன். வாய்த்தரங்களே வாங்கிட்டார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதமே நம்முடைய குடும்பங்களில் நம்மை வைத்து தேவன் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் தரிசனங்களும் ஆசீர்வாதங்களும் உங்கள் வழியாக வெளியே கொண்டு வந்து இந்த பூமி முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஐயா, இன்னும் பிரச்சனை ஓயல, இன்னும் வீட்டுல யாரும் சரியில்லை, என் குடும்பத்துல பல மன கஷ்டம் இருக்குது, நிம்மதி இல்லாம இருக்கிற, கடன் பிரச்சனையா இருக்கிற, வாழ்க்கையே பல நேரத்துல கசந்து போகிறது, வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நான் பல நேரத்துல இன்னல்களை அனுபவிக்கிறேன், பல பேருடைய வார்த்தைகளையும் அவமானங்களையும் பல வெட்கங்களையும் என் குடும்பத்தில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் மனதில் யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எந்தெந்த இடத்துல கைத்தட்ட ரெடியாருங்க, எந்தெந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு தலைகளை குடிந்து அவமானப்பட்டீர்களோ, இல்லாமல் நின்றீர்களோ, அந்த இடத்துல இருந்து தேவன் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். கைகளை தட்டி பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் பல நாள் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்ம ஜனங்களுக்கு இங்கதான் நமக்கு வந்தா போதும், ஏன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம அருளாளருடைய திருவுள்ள சித்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இலவசமாய் அவர் நமக்கு கொடுத்த யாவற்றையும் நாம் இலவசமாய் கொடுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் மாறணும். அதாவது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அவருடைய இருதயத்தை குறித்து பவுல் எழுதுகிறார். வாசிங்க, பிலிப்பியர் 4:19. வாசிக்கப்படுது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கும் பொழுது நாம் அவர்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்கிற சகல ஆசீர்வாதங்களையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம் கையின் பிரயாசங்களை, நம்முடைய வியாபாரங்களை, நம்முடைய வேலை வருமானங்களை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். குறையே இருக்காது. பக்கத்தப்பா சொல்லுங்க, உங்களுக்கு குறையே இருக்காது. உங்க பக்கத்தப்பா சொல்லுங்க, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் கையின் பிரயாசம் உங்கள் குடும்பத்தை தழைக்க செய்யும். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். உங்களை கொண்டு உங்கள் சுற்றத்தார்
உற்றத்தார், நண்பர்கள், பல சந்ததிகள், இந்த பூமி முழுவதும் தேவன் ஆசீர்வதிக்க போகிற கைகளை தட்டி நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. சொல்லுவா, நீர் மட்டும் பெருகணும். நீங்க பெருகட்டும் ஆண்டவரே, நாங்க பெருகட்டும். நீர் பெருக பெருக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் எங்களை விட்டு அகன்று போகும், இருள்கள் அகன்று போகும், தேவையில்லாத வேதனைகள் எங்களை விட்டு அகன்று போகும், எங்கள் குடும்பத்தை பாதித்துக் கொண்டிருக்கிற எல்லா பாதிப்புகளும் எங்களை விட்டு அகன்று போகும். எல்லாமே பார்த்து நீர் மட்டும் பெருகட்டும், நீர் மட்டும் பெருகட்டும், நீர் மட்டும் பெருகட்டும் என்று சொல்லி நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. எந்த அளவுக்கு அவர் என் உள்ளத்திலே வாசிட்டே தம்பி, எந்த அளவுக்கு என் உள்ளத்தில் இயேசு குறித்துக்கு நான் இடம் கொடுக்கிறேனோ அந்த அளவுக்கு அவர் என்னை முழுமை ஆளுகை செய்து நம்முடைய ஆவியை நிறைத்து என்னை முதலாவது பெருக செய்வார், என் வேலையை வருகிற வருமானங்களை பெருக செய்வார், எனக்குள் காணப்பட வேண்டியதான மன நிறைவுகள், சமாதானங்கள், ஆசீர்வாதங்கள், தேவனுடைய சர்வான சுகங்கள் எல்லாம் எங்கிருந்து பெருக பெருக அது என்னோடு கூட இருக்கிற என் பக்கத்து விட்டார், என் சொந்த உறவுகளை, என் குடும்பங்களை, என் பிள்ளைகளை, என் கணவனை, என் தாய், என் தகப்பன், என் அக்கா தங்கச்சி யாரையும் தொடும். யாக்கோபு என்கின்ற கோத்திரம் ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றினதுக்கு பிற்பாடு அப்படியே தேவன் ஆசீர்வதித்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துகிறார். நல்ல கவனிங்க, உலக வரைபடத்துல ரொம்ப கண்ணுக்கே தெரியாத ஒரு தேசம்னா அது இஸ்ரேல் தேசம் தான். ஆனால் அந்த இஸ்ரேல் தேசத்தை கண்டு வல்லரசு நாடுகள் நடுநடுங்குகிறது. அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு யூதர்களுடைய ஞானத்தை கண்டு இந்த உலகமே வியந்து பார்க்கிறதா. காரணம், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். கைகளை தட்டி அல்லேலூயா. ஒரு குட்டி தேசத்தையே யெகோவா தேவனை ஒரு தெய்வமாய் கொண்டிருக்கிற அந்த கோத்திரத்தையே தேவன் ஆசீர்வதித்து இன்றைக்கு உயர்ந்த நிலையில வைத்திருப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கின்ற ரட்சகரை கையை தட்ட ரெடியா இருக்கணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரட்சகரை, அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை, அவருடைய தியாகத்தை உங்கள் மீது வைத்ததான நீங்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதமான சந்ததிகளை தேவன் வைத்திருக்க கைகளை தட்டி அல்லேலூயா. இந்த காட்டில நான் விசுவாசமா சொல்ல முடியும், யூதர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்களாகிய இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாத சந்ததி. கையை தட்டி தேவச்சரமே. அல்லேலூயா. இந்த யாக்கோபு என்கின்ற இந்த தேசம் வேறுபட்டுமா? அதாவது ஆண்டவர் எனக்கு இங்க வந்து உட்கார்ந்து ஜோமனை சொன்னாரு, சில குடும்பங்கள், நல்ல கவனிங்க, சில குடும்பங்கள் இன்னும் வேறுபற்றாதபடிக்கு, அதாவது மண்ணிலே நிலத்திலே வேர்பற்றி நல்ல விதத்திலே ஒரு உறுதிப்படுத்தப்பட முடியாத சில விஷயங்களிலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய ஜனங்களை நான் இந்த ஆண்டு வேறுபற்றும்படிக்கு என்னுடைய வார்த்தைகளை கொண்டு, என்னுடைய அபிஷேகத்தை கொண்டு, என்னுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலே அவர்களை முதலாவது ஸ்திரப்படுத்துவேன், அவர்களை வேறுபற்ற வைப்பேன். பிற்பாடு நீங்கள் அறியாத ஒரு தேவனுடைய வல்லமையோடு கூட உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள்.
எப்படி வேறுபற்ற போகிறோம் அது மட்டும் பார்த்துட்டு உடனே முடிச்சேன். நம்முடைய குடும்பம் வேறுபற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை என்னை கொண்டு என் குடும்பம் தழைத்திருக்க செழித்திருக்க கனிகள் கொடுத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு காரியத்தை மட்டும் செய்யணும். ஒரு போக்குல ஆசீர்வாதம் கூவி விற்கிறது அல்ல, அது உங்கள் மீது வந்து பலிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பலிப்பதற்காக தான் அது ஊழியர்கள் வழியாய் தீர்க்க தரிசனங்களாக வாக்குத்தத்தங்களாக உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நாங்கள் கர்த்தருடைய வாயாய் இருந்து வார்த்தைகளை அறிவிக்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவங்களை நாம் மாறினால் ஒழிய நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா. என் குடும்பம் நான் வேறுபற்றி கனிகளை தேசத்திலே குடும்பத்திலே உலகத்துக்கும் சபைக்கும் நான் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் வேறுபற்றும்படிக்கு என்னுடைய ஸ்திரத்தன்மை உறுதியாக்கும்படிக்கு நான் செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான காரியங்கள் வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் அவன் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான அவன் மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் உங்கள் குடும்பம் கனி கொடுக்க முடியாமல் அல்லது நீங்கள் கனியை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கும்படியான வாழ்க்கைக்கு நீங்கள் வாழ வேண்டும் அல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்ட மரமாய் என்னுடைய வேர்களானது அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த தண்ணீர் அண்டை என்பது ரெண்டு விதத்திற்கு நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்த தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. ஜீவன் நதியினாலுமே ஆவியானவர் தான், ஜீவன் தண்ணீரினாலும் ஆவியானவர் தான். எப்படி சுத்தினாலும் இந்த ஆவிக்குரிய தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியாய் நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி நம்மளுடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதா. ஆமென் சொல்லுங்க. இந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே நாம் நல்லா கவனிங்க, நாம் ஒரு தண்ணீர் அண்டைக்கு நேராக நடப்படுகிற மரமாக ஆண்டவர் நம்மை நடுகிறார். நட்டப்பட்ட பின்பு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளர்வதற்கு இந்த தண்ணீரானது வேர்களிலே பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மரத்தை நீங்க வைக்கிறீங்க வைங்களேன், உங்க வீட்டு ஓரத்துல ஒரு மரம் வைக்கிறீங்க, அதுக்கு நீங்க தண்ணியே ஊத்தாம தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல நல்ல ஆழமா தோண்டி வச்சீங்கன்னா மரம் வளருமா வளராதா? பசுமையா இருக்குமா இருக்காதா? கனி கொடுக்குமா கொடுக்காதா? அப்போ அந்த மரம் வளர்வதற்கும் அந்த மரமானது நாம் எதிர்பார்க்கிற கனியை கொடுப்பதற்கும் அந்த மரத்துக்கு ஒன்று தேவை. எது தேவை? மிக முக்கியமாய் தண்ணீர் தேவை. அல்லேலூயா. ரெண்டாவது சூரிய வெளிச்சம், அப்புறம் அந்த மண்ணுக்கு ஏற்ற காரியங்கள், மர உரங்கள் எல்லாம் நீங்களா இந்த பகுதியில் இருக்கிறதா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆகிலும் ஒரு மரத்திற்கு கனி விடுவதற்கு அதிக முக்கியமாய் தேவைப்படுகிறது தண்ணீரோடை உள்ள தண்ணீர் அண்டையில நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கனிகளை தப்பாமல் கொடுப்பதற்கு உங்களுடைய குடும்பம் மழை தாழ்ச்சியான நேரங்களிலும், அதாவது மழை பெய்யாத ஆண்டுகளிலும் கூட நீங்கள் கனி கொடுக்கிற அளவுக்கு உங்களுடைய வேர்கள் என்பது நீங்கள் தான். பக்கத்து பசங்க நீங்க தான் வேறு, நீங்க தான் மரம், நீங்க தான் இலை, நீங்க தான் கொடுக்க போற கனி. அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் மேல் பற்றினவர்களால் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதா நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆவியானவர் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை தொட்டுக்கொண்டே இருப்பார். உங்கள் மரமானது
மரமானது பச்சை பசேல் என்று இருக்க வேண்டியதற்காக அவர் உங்களுக்குள்ளாக அல்லது மரம் அந்த தண்ணீரை இழுக்கும்படிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆவிக்குரிய தொடர்பு உங்களோடு கூட இருக்க 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 எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் போவாத கீழே இருந்துட்டு திடீர்னு பாட்டு நிற்பதோ பாடுறேன் நேரம். அல்லேலூயா. அழகாய் தந்தை அவர்கள் பாடுகிறார். பெர்மஸ் ஃபாதர் அழகா பாடுறார். எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், அதுக்கு சொல்லிட்டு அப்படி பாடுறாரு. வாய்க்கால்கள் ஓரத்திலே எஸ் நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். நீங்களா அப்படிதான் இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தண்ணீர் அண்டையில வைக்கப்பட்ட ஒரு மரமா இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க கவலையே பட வேணாம். உங்களுக்கான எல்லா தேவைகளையும் இந்த பசுத்த ஆவியானவர் இருக்கின்ற ஜீவ நதி, இந்த ஜீவ தண்ணீர் உங்களை தொட்டு கொண்டே இருக்கும், உங்களை நடத்தி கொண்டே இருக்கும், உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கும், உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். உங்களுடைய கனிகளை சரியான நேரத்திலே கனிகளை கொடுக்கும்படி தேவனை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய ஒரே ஒரு காரியம், உங்கள் வேர்கள் தண்ணீர் அண்டையில இருக்கணும். இந்த பசுத்த ஆவியோடு கூட எசைஞ்சு வாழணும். அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு இன்னும் புரியுற சொல்றேன். நீங்க நடக்கும் பொழுது என்ன பண்ணணும், அவையோடு பேசணும். நடக்கும் போதெல்லாம், விவசாயம் பண்ணும் போதெல்லாம், வேலை செய்யும் போதெல்லாம், குழம்பு வைக்கும் போதெல்லாம், குழம்புல உப்பு போடும் போதெல்லாம், மிளகாத்தூளை போடும் போதெல்லாம், வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஆவியானவரோடு கூட நாட்டப்பட்ட மரமாய் வேர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா போதும், அவர் உங்க பக்கத்திலேயே வருவார். நீங்கள் கேட்கிறதுக்கு முன்னமே, நீங்கள் பேசுவதற்கு முன்னமே, ஜெபிப்பதற்கு முன்னமே சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கான ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை, உங்களுடைய மரமானது பச்சையான மரமா, கனிகளை கொடுக்கிற மரமா ஆச்சரியமா இருக்கும். அழகா சங்கீதக்காரன் சொல்றான். நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னொரு வசதி காட்டி கொடுக்கிறேன். நீங்கள் பச்சையான மரமாய் இந்த தண்ணீர் அண்டையின் ஓரமாவே நீங்க இருந்தீங்கன்னா துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, ஆவியில நிரம்புவீங்க. இதெல்லாம் பண்ண பண்ண வேதம் சொல்லுகிற சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேகம் அட்டப்புன்னு இருந்து வாசிங்க. அவன் நீ கால்களை ஓரமாய் நடப்பட்டவன், தன் காலத்தில் தன் கனியை தருகிறவன், அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். நீங்க செய்ய போறதெல்லாம் இந்த வருஷம் வாழ்க்கை செஞ்சுக்கிட்டே இருப்ப. கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. டபுள் டக்கர் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியும், சாமி நானே இப்படி இருக்கிறேன் சாமி ரப்பர் கேட்கிறேன். அப்படி கிடையாது. படுத்திருக்கிற உங்களை கூட கர்த்தர் வேரூற்றி நிற்க வைத்து நேருக்கு சாட்சியாக மாற்றுவார். கைகளை தட்டி ராஜா நல்ல கையை தட்டி பரவாத தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. தப்பாமல் கனிகள் அக்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நான், என் வேர்கள் தண்ணீருக்குள். நல்லா கவனிச்சிங்க. அப்படியே ஆவிக்குள்ள போக 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 நீங்க அப்படியே சாஞ்சிருவீங்க. அப்படியே உள்ள போனீங்கன்னா இயேசுவோட சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியுது நான் சொல்றேன். நீங்கள் ஆழமாய் ஆண்டவருக்குள் வேறு நாட்டப்பட்டவர்களாய் மாற 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 இயேசுப்பா உங்கள் காது பட தெளிவாய் பேசுவார். ஆனா நீங்க என்ன பேசுவீங்க தெரியுமா? எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில்
மார்பில் சாய்ந்து சாய்ந்து பேசி மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். என்ன வார்த்தை பாருங்க. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இரக்கத்திலே மிக பெரிய சிகரமா, உங்களை மன்னிப்பதிலே தயப்படுத்த தேவன் நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து. கையை தட்டி இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், இதய தீபம் எனது தெய்வம். எனக்கு பின்னாமா பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து பக்கத்துல பாருங்க. ஆமா, இது மூஞ்சி என்னத்தை பாக்குதுன்னு அமெரிக்க நல்லா அழகான இருக்கிறாங்க. ரசிங்க பக்கத்துல இருக்க பாட்டு பார்த்து பக்கத்தை பார்த்து பாட்டு இந்த பக்கம் பார்க்க அந்த பக்கம் பார்த்துருங்க. பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம். Wonderful God Jesus. Hallelujah. இந்த மரம் இயேசுவினுடைய தண்ணீரடையில நாட்டப்பட்டதா இருக்குமே என்று சொன்னா, இந்த உலகத்தை பார்க்காது, பாவத்தை பார்க்காது, கஷ்டத்தை பார்க்காது, வேதனையை பார்க்காது, மற்ற எந்த குறையும் பார்க்காது. பார்க்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. அப்படியே குழந்தை மாதிரி திருப்பி என்ன பண்றாரு, அப்படியே சிரிப்பே வந்து நானும் குழந்தை பெற்றவன். என் பொண்ணை தூக்கி சுமந்து நான் நடந்த பார்த்து எனக்கு தான் தெரியும். அதே போலதான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய தோள்களிலே, தம்முடைய கால்களிலே, கைகளிலே ஏந்தி உங்களை அழகாய் அரவணைத்து உங்களை பாதுகாத்து நடந்து கொண்ட கையை தட்டுற தேவச்சரமே. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பார்க்கிற அழகு, பக்கத்தை பார்த்து பேசுங்க. நீங்க பார்க்கிற அழகு சில பேருக்கு நான் சொன்னா நாங்கள் அப்படிதான் என்ன மாற்ற முடியுமா, எங்க பாஸ்டே கிட்ட போறாரு, நீ யாரு தவள பையன். பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பார்க்கிற அழகை காட்டிலும், இந்த உலகத்தை காட்டிலும் நீங்கள் பார்க்க போகிற இயேசு ரொம்ப ரொம்ப அழகு. கையை தட்டி அழகான ஒரு பாட்டு பாருங்க. மணவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே. வாய் இருக்கிறவங்க பாடுவாங்க, இருப்பான் ஸ்லோவர். நீ விட்டுறாதா, கண்டினியூ பண்ணா ஹைண்டிங் இன்னும் ஏன் அவர் பாவம். அந்த அழகை நீங்க ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன், இந்த உலகத்தை நீங்க பார்க்கவே பிடிக்காது. உண்மையா சொல்றேன், என் அனுபவத்திலே நான் சொல்றேன். பல நேரத்தில் நான் ஜெபத்துல போய் உட்காரும் பொழுதெல்லாம் திடீர்னு ஒரு மேகம் இறங்கி வந்து நிற்கும், திடீர்னு ஒரு சமூகம் வந்து அப்படியே உராசம். அப்ப நான் என்ன சொல்லுவேன், உண்மையா சொல்றேன், நான் வெளியே போயிடக்கூடாது, ஆண்டவரே என் ஜெப நேரம் முடிஞ்சிடக்கூடாது. உண்மையா உண்மையா அப்படிப்பட்ட ஒரு பசி தாகத்தை ஏற்படுத்தி விடுவார். சுத்தாங்க கைகளை தட்டி நீங்கள் தண்ணீரடையை நாட்டப்பட்டிருப்பீர்கள் சொன்னால், வேர்களை கொடுத்து வேர்கள் அந்த தண்ணீரை சுவைக்க ஆரம்பிக்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான காலத்திலே உங்களுடைய கனிகளை கொடுத்து இந்த தேசத்தை நிரப்புகிறீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், நாம் வேர் பற்றி நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேகமா வாசிக்கலாம். லூக்கா 8:13 சட்டன் வாசிக்க முடிச்சிடலாம். கற்பாறையின் மேல் விதிக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகிரும் வசனம் அவர்களுக்குள் மேற்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரமே விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். அல்லேலூயா. பகதப்பா சொல்லுங்க, ஹலோ எல்லாம் என்னை பாருங்க, மாஸ்டரை விட பயங்கரமா பிடிக்கிறீங்க. எல்லாம் என்னை பாருங்க, நீங்கள் வேர் பற்றி கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தில் உறுதியாக இருங்கள்.
வசனத்தை விசுவாசியுங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம், பரிசுத்த ஆவி என்கின்ற தண்ணீர் அண்டையிலே, நதியின் அண்டையிலே எங்கெங்கெல்லாம் அந்த என்னுடைய வேர்களானது பச்சை பசல் என்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த மரமானது எதிர்பார்க்கிறதோ, தண்ணீரை அதிகமாக விருப்பம் கொள்கிறதோ, அந்த வகையிலெல்லாம் அந்த தண்ணீரையே இந்த வேர்களானது என்ன பண்ணுதுன்னா அப்படி தேடி அந்த தண்ணீரை உறிஞ்சு கொள்கிறது. இன்னொன்று சொல்றேன், இது அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட இது ஒரு பாயிண்ட் சேர்த்துங்க. தண்ணீர் அண்டை என்பதற்கு இன்னொரு அடையாளம் திருச்சபை. சத்தமா சத்தமா. உங்களால பல நேரத்துல ஆவியில நடக்க முடியாது இல்லையா? அப்போ ஜெபிக்க ஒரு ஐக்கியத்தை, ஒரு சபை கூடுகையை சபை நடத்தி வரும் பொழுது அல்லது சபை வைக்கப்படும் பொழுது அப்பெல்லாம் நீங்க வறண்டு இருக்கும் போது உடனே உள்ள வந்துருங்க. உள்ள வந்து எந்த பாட்டு பாடினாலும் அந்த பாட்டை நல்லா வாயை திறந்து பாருங்க. கஷ்டம், கவலை, கண்ணீர், என்னென்னலாம் பிரச்சனை இருந்தாலும் எதையுமே யோசிக்காம நான் கர்த்தரை ஆராதிக்கிறவன் என்று சொல்லி சபையிலிருந்து ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியிலே நீங்க நடைய 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 உங்களுடைய மரமானது ஏற்ற காலத்திலே கனிகளை கொடுக்கும். முடிகிற நேரத்தில் நான் என்னத்தை பண்ணிட்டேன். அடுத்த முறை கர்த்தர் சித்தமா வந்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிறப்போ ஒரு பெரிய செய்தி. அல்லேலூயா. உங்கள் திருச்சபையிலே தேவன் நிலை கொண்டிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் திருச்சபையில இருக்கிறது. இன்னொன்று சொல்றேன், உங்கள் மனம் சிலத்தப்பட்டு போகிறதை போல சில சூழ்நிலைகள் வரும். இந்த வன்கல் பொறாமை, எரிச்சல், தரித்திரம், பிசாசு போராட்டம், மாந்திரிக பில்லி சூனியம், இதெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சீங்க, சபையில வைக்கப்படுகிற ஆராதனைக்கு நீங்க ஓடி வந்துட்டீங்கன்னா நீதிமான் கர்த்தருடைய பலத்த துருக்கத்திற்குள் ஓடி அவன் சுகமா இருப்பான் என்ற நீதிமொழிகளை வேதம் வாசிக்கிறோம். அந்த பாதுகாப்பு இந்த திருச்சபை நோக்கி வருகிற ஒவ்வொரு மரத்திற்கும், ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தேவனுடைய அபிஷேகமாக அவன் தொற்றுகளை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் உங்களை கடிக்க முடியாது. இதை நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்லுவேன். எந்த மனிதனும் உனக்கு விரோதமாக எழுப்பி உன் கனிகளை கடுக்க முடியாது. உன் மரத்தை பட்சிக்கப்படுகி எழுப்பி உன்னை மேற்கொள்ள முடியாமல் அவர்களே இடறி விழுவார்கள். அதற்கு காரணம் 2. ஒன்று ஆவியானவரோடு கூட இசைந்த வாழ்வு, 2வது திருச்சபையோடு கூட இணைந்த வாழ்வு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது முக்கியமான காரியம், திருச்சபையிலிருந்து போதிக்கப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இங்க விட்டுறக்கூடாது. பக்கத்து பசங்க இங்க கேட்டு இங்க விட்டுறக்கூடாது. இங்க கேட்டு உள்ள இறக்கணும். எங்க ஊர் ஆளுங்கெல்லாம் பச்சை கூட பத்தனை போனாங்கன்னா அப்படி போகும்போது நல்ல ஸ்டுடியா போகும். வரும்போது இப்படி வரும், வேகமாக இப்படி மாறி ஆகும். என்ன கேட்டா உள்ள ஒண்ணு பண்ணதுங்க, அதை தள்ளுதான். அந்த மாதிரிலாம் இல்லை. நாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட இந்த வார்த்தைகளை அதிகமாக கேட்கதான் மரமானது உரமாக, வார்த்தைகள் நமக்குள் விழும் பொழுது அது உரமாக மாறி நம்மை ஆழமான மண்ணில வேரூன்றி நமக்கு எந்த விதமான இடர்களும், போராட்டங்களும், நிந்தைகளும், அவமானங்களும் வந்தாலும் இந்த வசனம் நம்மை தற்காத்து பாதுகாக்கும். ஒரு நாளும் உங்களை வீழ்த்ததுக்கு ஒரு காலம் யாரும் எழுந்திருக்கவே முடியாது. ஏன்னா வசனம் என்கின்ற உரம் ஒவ்வொரு நாள் இந்த மரத்துக்கு தேவை. அதுதான் நீங்கள் கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. 2 காரியம் பார்த்தோம். என்ன காரியம் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இந்த பூமியிலே பூத்து காய்த்து பலனை, அதாவது கனிகளை கொடுக்கிறவளை மாற போய்தான் தலைப்பு. ஆனால் இது தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட மரமாக சபையிலே எப்பொழுதும் ஜீவிக்கிற இசைந்த வாழ்வாக இருக்கும் பொழுது உங்கள் மரமானது, மரங்களாக இருக்கிற நீங்களும் ஒரு குடும்பத்திலே மிகுந்த கனிக்கொடுகளாய் மாறுகிறீர்கள். 2வது திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது அல்லது நீங்கள் வேத வசனத்தை தியானம் செய்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது வேத வசனத்தினால் வருகிறதான வல்லமை, வேத வசனத்தால் கேட்கப்படுகிற விசுவாசம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை பலப்படுத்தி கனிகளை கொடுக்க முடிகிறது. அல்லேலூயா. அப்படி எழுதுங்க. லாஸ்டா முடிச்சது, ஜெபத்தோட முடிச்சது. எழுதுங்க. முடியாதவோ உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியவோ முடிஞ்சோன்னு எழுதுங்க. அப்படியே கண்ண மூடி கண்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா,
போதாதையா கணிக்கால் அளவு போதாதையா நீந்தி நீந்தி மூழ்கனுமே